ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாடி தோட்டத்தை லைட்டாக சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா blackberry பிளான்ட் தான். blackberry பொறுத்த வரைக்கும் அதோட ஃப்ரூட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு கிலோ வந்து பார்த்திங்கன்னா 800 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் கிடைக்கிறது ரொம்ப ரேர். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான்ட் தெரியும், நல்லா பழுத்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கள் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு முட்டு வச்சிருக்கு, பூக்கள் வச்சிருக்கு. இந்த மாதிரி தாங்க இருக்கும் blackberry பொறுத்த வரைக்கும். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு காய், ஒரு பிஞ்சு அந்த மாதிரி வந்துட்டு நம்மளால் எடுக்க முடியும். ஒரு 8 மாதம் 9 மாதம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இதிலேருந்து நம்ம எப்படியாவது வந்துட்டு காய்கள் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். இந்த செடி பொறுத்த வரைக்கும் பாருங்கள், நிறைய காய்கள் வச்சுருக்கு. அதுக்கடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம ஜப்பானீஸ் பிளாம்பு தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஜப்பானீஸ் பிளாம்பு இதை பொறுத்த வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன நம்மளோட கிளைமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனிவே இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரூட் வைக்கிது. அதாவது ஒரு சீசன் ஃப்ரூட் வைக்கிது, இன்னொரு சீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்கள் வந்து கீழே விழுந்துருது. இதனால் 1-2 காய்கள் வைக்கிது பார்த்திங்களா, அதுவே இது பொறுத்தவரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அந்த ஒரு மாதிரியான இனிப்பு வந்துட்டு சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எல்லோரும் வந்து ட்ரை பண்ணலாம். இது பொறுத்த வரைக்கும் வேறு லெவல் இதோட டேஸ்ட். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா லூபின்னு சொல்லக்கூடியதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா காய்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. குட்டி பிளான்ட் தாங்க. குட்டி பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வச்சிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் பழுத்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃப்ரெஷ் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா இந்த லூபியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதோட வெரைட்டி தாங்க இது. லூபி பொறுத்த வரைக்கும் நல்லா இதே தான் சைஸ். இது இன்னும் பழுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15-20 நாட்களுக்கு ஆகிடுச்சுன்னா வந்துட்டு இது வந்து பழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு அப்டேட் வந்துட்டு இந்த லூபி பற்றி போடுற ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். பக்கத்தில் பார்க்குறீங்க பார்த்திங்கன்னா இது பாதாம் செடிங்க. சூப்பராக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. வரக்கூடிய நாட்களுக்கு இந்த செடியோட அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது சீட் ஃப்ரீ லெமன் பிளான்ட் தாங்க. இது பொறுத்த வரைக்கும் நல்லாவே க்ரோ ஆகிட்டுருக்கு. பிளான்ட்டு 10 காய்களுக்கு மேலே வச்சுருக்கு. சின்ன பாட்டில் தான் செடி பொறுத்த வரைக்கும் வச்சுருக்கோம். ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் வந்துட்டு தர்றது கிடையாது தற்போதைக்கு. செடி பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ பிளான்ட்டை நடக்குள்ள பாட் மிக்ஸ் கலவை நம்ம யூஸ் பண்ணி நட்டோமோ அதே சேம் பாட் மிக்ஸ் கலவையோடு வந்துட்டு பிளான்ட் இருக்குன்னு நம்ம ரீபாட் பண்ணல. செடி பொறுத்த வரைக்கும் அதே இதில் தான் வந்துட்டு க்ரோ ஆகிட்டுருக்கு. நம்ம ரீபாட் பண்ணுறதுக்கு வேறு பாட் க்ரோ பேக் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சாச்சு. இது நம்ம ரீபாட் பண்ணக்குள்ளே இது ஒரு வீடியோ மாதிரி வந்துட்டு போடுறேன். செடி பாருங்கள், நல்லாவே ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு. இது பொறுத்த வரைக்கும் ஆல் சீசனல் ஃப்ரூட் பிளான்ட் கிடையாது. இது பொறுத்த வரைக்கும் சீசனல், எப்போ சீசனோ வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை மட்டும்தான் இதில் பொறுத்த வரைக்கும் காய்கள் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் காய்கள் வந்துட்டு இருக்காது. ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கள் பிடிக்கும். அதுக்கடுத்து 2வது தடவை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு காய்கள் நிறைய பிடிக்காது. இது பொறுத்த வரைக்கும் ஆல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. இது பொறுத்த வரைக்கும் 2 தடவை வந்துட்டு காய்கள் வந்துட்டு வைக்கும். அதுக்கு மேலே வந்துட்டு காய்கள் நம்ம இதில் எதிர்பார்க்க முடியாது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாகிஸ்தான் ஒயிட் கிங் மல்பெரி தாங்க. இது பொறுத்த வரைக்கும் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருந்தது. நாங்கள் வந்துட்டு பறிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிஞ்சுகளாக இருக்குது. இன்னும் ஒரு 20 நாள் போயிடுச்சுன்னா வந்துட்டு இது நல்லாவே பழுக்க ஆரம்பிச்சிடும். இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு நீளம் வர மாதிரி இருக்கும். இது சின்ன பாட்டில் இருக்கிறதால இதோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரியான ரேஞ்சில் வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னும் வந்துட்டு முத்திச்சுன்னா இன்னும் நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னால் கொஞ்சம் 1-2 வந்து பார்த்திங்கன்னா பழுத்து அதெல்லாம் நாங்கள் பறிச்சிட்டோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் டைம் லெமன் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செடின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போயாவது பிரியாணி செய்கிறோன்னா வந்துட்டு அதுக்கு ஒரு லெமன் எடுத்து புழிஞ்சி போடணும் அப்படின்னு வந்து யோசிக்கக்குள்ளே டக்குன்னு ஞாபகம் வர்றது இந்த செடி தான் வந்துட்டு ஞாபகம் இருக்கும். அப்படியே வந்துட்டு ஒரு காயை பறிச்சுட்டு போயிட்டு லைட்டாக அப்படி புழிஞ்சி விட்டு நாங்கள் எப்பயுமே வந்துட்டு இதெல்லாம் ரொம்பவே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு செடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஆல் டைம் லெமன் பிளான்ட்டு தான். இதை பற்றி நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா இந்த செடி பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காய்கள் ஒரு இடத்துல இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு இருக்கும், இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வச்சுருக்கோம், இன்னொரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். இது தாங்க இந்த பிளான்ட்டோட கேரக்டர். இது தாங்க ஆல் டைம் லெமன். இது பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து வருஷம் 12 மாதம் இருக்குன்னா வந்துட்டு அந்த 12 மாதத்துலேயும் வந்துட்டு இது வந்துட்டு காய்கள் வச்சுட்டே இருக்கும், பூக்கள் வச்சுட்டே இருக்கும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும். இந்த செடி பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவும் வந்துட்டு க்ரோ பண்ண விடலை. அப்படியே ஒரு அடி ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கேயும் கட் பண்ணி விட்டு அப்படியே பிரான்ச்சாக பிரிச்சாச்சு. அதனால தான் நிறைய காய்கள் வந்துட்டு இதில் வச்சிட்ருக்கு. இது பொறுத்த வரைக்கும் நான் ஏர் லேயரிங் பண்ணி இந்த பிளான்ட் வந்து கட் பண்ண மாதிரி நம்ம எடுத்தாச்சு. இதான் இதை பொறுத்த வரைக்கும். செடி பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லணும்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான் இது. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஆரஞ்சு தான். இது பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பூக்கள் வச்சுருக்கு. ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு வச்சுருக்கு. நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய பாட் மிக்ஸ் தான். பார்த்திங்கன்னா தெரியும், வெறும் குப்பையாக கட்டையாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் இதை பொறுத்த வரைக்கும் இதோட சீக்ரெட் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம்னா நம்ம மக்கி போன இலைகளை நல்லா மக்க வச்சு, கட்டைகளை மக்க வச்சு அதில் தான் இந்த செடிகளை வந்துட்டு நட்டிருக்கோம். அதனால தான் செடி பொறுத்த வரைக்கும் நல்லா
க்ரீனாக ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், நிறைய பிஞ்சுகள் அங்கங்கேயும் வந்துட்டு வச்சுருக்கு. செடியும் வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வந்துட்டு க்ரோ ஆகிட்டு இருக்குது, எந்த ஒரு நோய் தாக்குதலும் எதுவும் இல்லாமல். அதுக்கடுத்து பார்க்க போகிறது ராஸ்பெரி பிளான்ட் தாங்க. இந்த பிளான்ட்டு எதுக்கு வளர்க்கணும்னு தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லுலு மாலில் இந்த பழத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 600 ரூபாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15லேருந்து ஒரு 20 பழம் அவ்வளோதான் இருந்துச்சு. 600 ரூபா, நம்பவே முடியல. இந்த மாதிரி நம்ம காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்னு நம்ம யோசித்ததால் தான் இந்த மாதிரியான செடியை வந்துட்டு வாங்கி வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி நினச்சதால் தான். இது நிலத்துலையும் வந்து வளர்ந்துட்டுருக்கு, இந்த குட்டி பாட்லேயும் வளர்த்துருக்கு. வீட்டுக்கு பக்கத்தில் வச்சுருக்கக்கூடிய ஒரு செடியை நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. நல்லா நீளமாக வந்துட்டு ரொம்ப டாலாக வந்துட்டு பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் வளர்ந்துருச்சு. பாருங்கள், அங்கேயும் குச்சி கட்டி விட்டுருக்கு. பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வளர்ந்துட்டுருக்கு. இப்படியே வந்துட்டு வளரட்டும், சீக்கிரமாக வந்துட்டு இதில் வந்து ஃப்ரூட் வைக்கும். அப்போ வந்துட்டு இன்னொரு அப்டேட் வந்துட்டு போடுறேன். செடி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பராமரிப்பு எதுவும் கிடையாது. முக்கியமாக கோகோ பீட் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. இது பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது இடக்கூடமாக நம்ம யூஸ் பண்ண போயிட்டு அதோட பிஹெச் லெவல் வந்துட்டு மாறிடுச்சுன்னா வந்துட்டு செடி வந்துட்டு சாகிறதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கும். அதனால தான் நம்ம எதுவுமே பண்ணுறது கிடையாது, அப்படியே பிளான்ட்டை வச்சுருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ராபெரி தான். இதை பொறுத்த வரைக்கும் பூக்கள் இப்போ வைக்கிதான பூக்கள் வந்துட்டு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா கருகி கீழே விழுந்துருது. செடி பொறுத்த வரைக்கும் நல்லாவே வளர்ந்துட்டுருக்கு. ஆமாம், இதுக்கு பக்கத்தில் இருந்த ரன்னர்லாம் எங்கே போச்சுன்னு கேட்பீங்க. அது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி வேறு ஒரு பாட்டில் நட்டு வச்சுட்டேன். அது வந்துட்டு நல்லாவே க்ரோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்கிது, அது வந்துட்டு கருகி கீழே விழுது. இது வந்துட்டு இப்போ பூக்கள் வந்துட்டு செட் ஆகாது. இன்னும் ஒரு 20 நாளுக்கு மேலே வந்துட்டு பூக்கள் வச்சுன்னா செட் ஆகும். அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது ப்ளூபெரி தான். இது ஏன் இப்படி மஞ்சள் கலராக ஆயிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இதாங்க, இந்த கிளைமேட் வந்துட்டு மாற போகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு இதில் தண்ணி நின்றுச்சுன்னா இந்த மாதிரியான பிரச்சனை வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு லைட்டாக மழையில் நனைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு நான் இதை வந்து லைட்டாக ட்ரை பண்ணுற மாதிரி நல்லா ஷேடாக இருக்கிற இடத்த கொண்டு போய் வச்சுட்டேன். அதில் தான் செடியோட எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் இருக்கிற மாதிரி ஆகுது. இந்த செடி பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிக அளவு தண்ணி ஊற்றாமல் அப்படியே ட்ரையாக இருக்கிற மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றினாவே போதும், நல்லாவே ஆரோக்கியமாக வளர்ந்துட்டுருக்கு. செடி பார்த்திங்கனாவே தெரியும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளம்பு செடி வந்துட்டு நம்ம நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதை நடுறதுக்காக பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு குழியை ஒன்று தோண்டிட்டு இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த க்ரோ பேக்கை அழகாக கிழிச்சி போட்டுட்டு கேக் மாதிரி எடுத்து இந்த பிளான்ட்டை இந்த குழியில் வச்சு வெர்மி கம்போஸ்ட்டை லைட்டாக வந்துட்டு போட்டு இருக்கிற மண்ணை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக பொடியாக்கி அதை லைட்டாக அப்படியே தூவி விட்டு இந்த செடியை நட்டு ட்ரிப் இரிகேஷன் லைனை வந்துட்டு இழுத்து விட்டாச்சு. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ளம்லேயே நிறையா வெரைட்டி இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் பிங்க் கலரில் இருக்கும். இதோட ஃப்ளஷ் வந்து பார்த்திங்கனாலும் கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான். நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிளான்ட்டோட வேர் மட்டும் எந்த அளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே லைட்டாக வந்துட்டு சுரண்டி பார்ப்பேன். அதே மாதிரி தான் இதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இல்லை, அதனால தான் சின்ன குழியாக வந்துட்டு தோண்டி இந்த பிளான்ட்டை நட்டாச்சு. அவ்வளோதான் அந்த செடி பொறுத்த வரைக்கும். நட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு இருக்கக்கூடிய மண்ணை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு முட்டை வந்துட்டு கூட்டி விட்டாச்சு. நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிளான்ட்டை எப்படி ப்ராப்பராக வந்துட்டு நடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், பாருங்கள். லோச்சில் ப்ளம் வெரைட்டி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிளான்ட்டு பொறுத்த வரைக்கும் நல்லாவே க்ரோ ஆகும். சின்ன க்ரோ பேக்கில் தான் லாஸ்ட்டு 1.5 வருஷமாக வந்துட்டு இருந்தது. பிளான்ட் நல்லாவே ஹைட்டாக வளர்ந்துருச்சு. இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்களும் வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ப்ளம்பு பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதோ ஒரு செடியை வாங்கி வளர்த்தோம்னா வந்துட்டு அது வளராமலே போயிடும். அதனால் எந்த செடியை வளரும் எது வளராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த செடியை வாங்கி வளர்க்குறதுக்கு பாருங்கள். நன்றி.